வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புத்தி சாதுரியனுக்கு தன் கண்களை தன்னாலே நம்ப முடியல. கழுத்து வரைக்கும் தாங்க தண்ணி இருந்தது. என்னடா கொடுமை இதுன்னு தலையில அடிச்சுக்கிட்டு கடவுளை கூப்பிட்டான். பார்வதி தேவியின் பதியே, 3 நகரங்களையும் அழித்தவனே, இந்த உலகத்தை எல்லாம் காப்பவனே, ஏன் என்ன உன்னோட எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு கடவுள்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கும் போது அவனோட அதிர்ஷ்டத்தை பாருங்களேன். அதே சமயம் அந்த வழியா பார்வதி தேவியும் பரமசிவனும் போய்கிட்டு இருந்தாங்க. புத்தி சாதுரியனோட வேண்டுதல் பார்வதியோட காதுல விழுந்துச்சு. தாய் மனமாச்சே, அதனால சிவன் கிட்ட பாவமா இருக்கு அந்த சிறுவனை பார்த்தா, போய் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. மனைவி சொல்ல தட்ட முடியுமா? மறு வினாடி புத்தி சாதுரியம் முன்னாடி நின்னாரு சிவபெருமான். இயற்கையிலேயே புத்திசாலிங்கிறதால தான் எதிரே நிற்பது அந்த ஈஸ்வரன் தான் புரிஞ்சுக்கிட்டான். கடவுளை கண் முன்னாடி பார்த்த பரவசத்துல அவரை போற்றிட்டு தன்னோட கவலைய சொன்னான். தெய்வமே, என் தலைவர் விரும்பின 2 பெண்களை தேடி இந்த ஊருக்கு வந்தேன். அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு என்னாலான எல்லா முயற்சிகளும் நான் செஞ்சேன். அவங்கள கண்டுபிடிச்ச சமயத்துல என் தலையில கல்ல போட்ட மாதிரி அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க வர்றவங்களுக்கு எல்லாம் மரண தண்டனை விதிக்கிறார் அவங்களோட அப்பா. என் தலைவனோட ஆசையை நிறைவேற்ற முடியாம வெறுங்கையோட போறதுக்கு பதில் இந்த கடல்ல மூழ்கி என்னோட உயிரை விட்டுடலாம்னு முடிவு பண்ணி தண்ணிக்குள்ள இறங்குனா கழுத்து வரைக்கும் தான் தண்ணி இருக்குது. என்னால என் உயிரை கூட விட முடியலன்னு சொன்னான். அந்த இளைஞனோட நிலைமையை பார்த்த சிவபெருமானுக்கு பரிதாபமா இருந்தது. மகனே, கவலைப்படாதே. நீ நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு நான் உபாயம் சொல்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணணும்னு சொன்னார். மகனே, கடலில் இருந்து வெளியே வா. மீண்டும் அதே ஊருக்கு திரும்பி செல். அங்கு சில காலம் தங்கு. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு மணியோசை கேட்கும். அந்த மணியோசை உன் காதுகளுக்கு மட்டும்தான் கேட்கும். அந்த மணியோசை கேட்டவுடன் ஆபரணங்கள் அணிந்து இளவரசன் போல் அலங்கரித்துக் கொண்டு வீதியில் நடந்து செல். அப்பொழுது மந்திரிகள் வந்து திருமணத்திற்காக உன்னை அழைப்பார்கள். நீ உடனே ஒத்துக்கொள்ளாதே. நானோ வெளிநாட்டவன், திருமணம் செய்து மருமகனாகும் எண்ணம் எனக்கு இல்லை என்று திருப்பி அனுப்பிவிடு. மன்னனே உன்னை அழைக்க வருவார். அவரின் அழைப்பிற்கு இணங்கி அவரது அரண்மனைக்கு செல். ஒரு பிராமணனின் கையால் அந்த 2 இளவரசிகளின் கழுத்திலும் தாலி கட்டச் சொல். இருவரையும் உனது நாட்டுக்கு அழைத்து சென்று இளையவளை நீ திருமணம் செய்து கொள், மூத்தவளை உன் இளவரசனுக்கு மணமுடித்து வைன்னு உபாயத்தை கூறிவிட்டு மறைஞ்சிட்டார். மகிழ்ச்சியோடு மீண்டும் பீமாபுரிக்கு சென்று இறைவன் கூறிய அந்த காலத்திற்காக காத்திருந்தான் மந்திரி மகன். சிவபெருமான் வழி சொல்லிட்டார். ஆனா அந்த அரசனே வந்து கூப்பிடுறதுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும்? திடீர்னு ஏன் மன்னனோட மனசு மாறுச்சு? வாங்க ஏன்னு பாக்கலாம். சிவபெருமான் அத்தி மரப்புத்துல தன் தேவி பார்வதியையும் நந்தியையும் மறைச்சு வச்சுட்டு ஒரு சன்னியாசியின் வேடம் தரித்து கையில் கமண்டலத்துடன் அந்த மன்னனின் அரண்மனைக்கு சென்றார். அந்த இறைவனே சன்னியாசியா வரும் பொழுது அந்த தேஜஸையும் கம்பீரத்தையும் விளக்குவதற்கு வார்த்தைகள் இருக்குமா என்ன? தன் மாளிகையை நோக்கி வரும் அந்த சன்னியாசியின் தோற்றத்தை கண்ட மன்னனுக்கு தலைக்கால் புரியாத மகிழ்ச்சி. ஒரு வேளையாவது தன் வீட்டில் உணவருந்துமாறு வேண்டினான். அந்த துறவியும் ஒப்புக்கொண்டார். அந்த துறவியை தங்க பலகையில் அமர வைத்து அவர் முன் தலைவாழை இலை பரப்பி அனைத்து வகை உணவுகளையும் படைத்து உண்ணுமாறு வேண்டினார் மன்னர். துறவி பீடத்தில் இருந்த ஈஸ்வரனோ உணவு அருந்துவதற்கு முன், மன்னா, உனக்கு மகன்கள் இருக்கிறார்களா அப்படின்னு தந்திரமா கேட்டார். மன்னனும், ஐயா, எனக்கு மகன்கள் இல்லை, ஆனால் 2 மகள்கள் இருக்கிறார்கள்னு பதில் சொன்னான். உன் மகள்களை வரச் சொல், இந்த புண்ணிய தீர்த்தத்தை பிரசாதமாய் தருகிறேன்னு சொன்னார். அரசரோட கட்டளைப்படி அந்த 2 இளவரசிகளும் அந்த துறவி முன்னாடி வந்து நின்னாங்க. அந்த தீர்த்தத்தை 2 பேருக்கும் கொடுத்துட்டு அதை குடிச்சிட்டு தலையில தெளிக்க சொன்னார் சிவபெருமான். அந்த பெண்களும் அதே மாதிரி செஞ்சாங்க. மன்னா, உன் பெண்களுக்கு திருமணமாகி விட்டதான்னு அடுத்த கேள்வியை கேட்டார் துறவி. இல்லை ஐயா என்றார் அரசர். பதில கேட்டதும் கோபத்தோட, வளர்ந்த 2 பெண்களுக்கு திருமணம் செய்யாத ஒரு பாதகனின் வீட்டிற்கா நான் உணவருந்து வந்தேன்? இந்த வீட்டிலிருந்து ஒரு பருக்கையை கூட நான் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த கணமே மறைஞ்சிட்டார். இந்த நிகழ்ச்சியால் அதிர்ந்த மன்னன், பாவியாய் போன என் மீது தயை காட்டுங்கள். வந்த சன்னியாசி வேறு யாருமல்ல, அந்த இறைவனே தான். என் பெண்களை இதுவரை மனம் செய்து கொடுக்காமல் இருந்ததாலும், பெண் கேட்டு வந்தவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பேன் என்று அறிவித்திருந்ததாலும் என் மீது கடும் கோபம் கொண்ட இறைவன் எனக்கு புத்தி புகட்டவே இப்படி வந்திருக்கிறார். நீங்காத என் மன உளைச்சலை எங்கனும் களைவேன்னு புலம்பினார். உடனே தன் மந்திரிகளை அழைச்சு,
என் பெண்களுக்கு உடனடியாக திருமணம் செய்து முடிக்க வேண்டும். எந்த நாட்டு இளவரசனா இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு திருமணத்தை முடிக்காமல் நான் உணவருந்த மாட்டேன்னு முடிவு பண்ணினார். உணவருந்த உட்கார்ந்த கடவுள் சாப்பிடாமலே போனதால ரொம்ப வருத்தத்துல மனமுடைஞ்சு போயிட்டார் அரசர். உடனே புரோகிதர்கள்கிட்ட சொல்லி திருமணத்திற்கு நல்ல நாளையும் பார்க்க சொன்னார். மறைஞ்ச ஈஸ்வரன் அத்தி மரத்திற்கு சென்று தன் மனைவியையும் வாகனத்தையும் அழைத்துக் கொண்டு தான் முன்னரே கூறியவாறு மந்திரி மகனுக்கு மட்டும் கேட்குமாறு வெற்றிமணியை அடித்து விட்டு சென்றார். மணி ஓசையை கேட்ட புத்தி சாதுரியன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னிடமிருந்த விலையுயர்ந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு வீதியில் நடந்து கொண்டிருந்தான். இவனை பார்த்த மந்திரிகள், இளைஞனே, நீயே பெரும் அதிர்ஷ்டசாலி, எங்களின் இளவரசிகளை மணமுடிக்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது, எங்களுடன் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் இறைவன் சொன்ன மாதிரியே இளவரசிகளை திருமணம் செய்ய மறுத்துவிட்டான். ஏன்பா தேடி வர்ற சீதேவிய காலால எட்டி உதைக்கிறன்னு எத்தனையோ தடவை மந்திரிங்க சொல்லியும் அவன் ஒத்துக்கவே இல்லை. உங்க மன்னர் இளவரசிகளை பெண் கேட்டு வந்தாலே கொலை பண்ணிடுவேன்னு அறிவிச்சிருக்கும் போது நான் எப்படி அவங்களை மனம் முடிக்க முடியும்? ஒரே முடிவா மறுத்துட்டான். அவனை ஒத்துக்க வைக்க முடியாம மன்னர்கிட்டே போய் ஒரு நல்ல வரனை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா உங்களோட மனமாற்றத்தை அவன் நம்ப மறுக்கிறான் அப்படின்னு போய் முறையிட்டாங்க. அடுத்த நொடி தாரை தம்பட்டத்தோட படை சூழ மாப்பிள்ளை அழைக்க நேரிலே போய் தன் மகள்களை கல்யாணம் செய்துக்குமாறு வேண்டினார். மன்னா, நீங்கள் தான் உங்கள் பெண்ணை மனம் கேட்டு வந்தாலே மரண தண்டனை விதிப்பேன் என்று ஆணையிட்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்களே வந்து என் பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று சொல்கிறீர்கள். இப்படி மாற்றி மாற்றி பேசும் உங்களின் வார்த்தைகளை எப்படி நான் நம்புவது அப்படின்னு கேட்டான். மன்னன் தன் மனம் மாறியதற்கான காரணத்தை கூறி தன் பெண்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டினார். மன்னனின் வார்த்தைகளுக்காக ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டார் மந்திரிகுமாரன். ஆனா ஒரு நிபந்தனையோட, மன்னா, திருமணம் எனது முறைப்படிதான் நடக்க வேண்டும், இதற்கு சம்மதம் என்றால் நான் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கிறேன்னு சொன்னான். மன்னன் உடனே ஒத்துக்கொண்டு அவனை அரண்மனை கலைத்து வந்தார். அவசர அவசரமாக திருமண ஏற்பாடுகள் நடந்தேறின. மன்னன் தன் மகள்களுக்கு திருமணம் செய்கின்ற செய்தி காட்டு தீ போல பக்கத்து ஊர்களுக்கு எல்லாம் பரவியது. திருமணத்திற்கு வேண்டிய சடங்கு, சம்பிரதாயங்கள், தானங்கள் அனைத்தையும் புரோகிதர்கள் தொடங்கினார்கள். அவசரமாக மணமகள்களும் அலங்கரித்து மணமேடைக்கு அழைத்து வரப்பட்டனர். தன் நாட்டின் முறைப்படி என்ற நிபந்தனைப்பட மாங்கல்யத்தை தான் மணமகளுக்கு அணிவிக்காமல் சிவனின் ஆசிப்படி ஐயர்களை வைத்து அணிவிக்க வைத்தான். இந்த ஒரு மாற்றத்தை தவிர்த்து மற்ற அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களும் முறையே நடந்தேறின. திருமணமும் இனிதே நடந்தேறியது. மாலை மயங்கி இரவு வரத் தொடங்கிய உடனே மந்திரிகுமாரன் தன் உணவை முடித்துக் கொண்டு தன் அறையில் தூங்குவது போல படுத்துக் கொண்டான். மூத்த இளவரசி தன்னை அலங்கரித்துக் கொண்டு கையில் பழமும் இனிப்பும் கொண்ட தட்டோடு அறைக்குள் நுழைந்தாள். தன் கணவன் தூங்குவதைக் கண்டு தானாக எழுப்ப விரும்பாமல் யாழை மீட்டினாள். ஆனால் தன் இசைக்கு அசராமல் தூங்கிக் கொண்டிருந்த தன் கணவனை காண காண கோபமாய் வந்தது அவளுக்கு. திருமணமான முதல் நாள் ஆசையுடன் தன் மனைவிக்காக காத்திராமல் தூங்கிக் கொண்டிருக்கும் கணவன் அவசியம்தானா என்று யோசித்தவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். ஒரு முறை அவனை தட்டி பார்ப்பது, அவன் எழுந்திருக்கவில்லை என்றால் தன் வாளுக்கு இரையாக்கி விடுவது என்று தீர்மானித்தாள். தூங்குவது போல நடித்துக் கொண்டிருந்த புத்தி சாதுரியன் இளவரசியின் முக மாற்றத்தில் இனியும் இதே நிலையில் இருந்தால் விபரீத நிலை ஏற்படலாம் என்று எண்ணி ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுவது போல் எழுந்தான். நாதா, அதற்குள் தூங்க சென்று விட்டீர்களே அப்படின்னு கேட்டா இளவரசி. எல்லாம் விரைவாக நடந்ததில் களைப்பாய் விட்டது, என்னை மன்னித்துக்கொள்னு சொல்லி அவள் கொண்டு வந்த பழம், இனிப்பு, பால் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவ கொண்டு வந்த வெத்தலை பாக்கையும் போட்டு மென்னுகிட்டு இருந்தான் மந்திரிகுமாரன். தன்னை ஏறெடுத்தும் பார்க்காமல் வெற்றிலை பாக்கை மென்று கொண்டிருந்தவனை தன் பால் பார்க்க வைக்க தன் வீணையில் சில காதல் பாட்டுகளையும் பாடினா இளவரசி. அதற்கும் அவன் அசையவில்லை. அவன் அப்படி நடந்துகிட்டதுக்கு காரணம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஈஸ்வரனின் ஆணைப்படி மூத்த இளவரசி தன் தலைவனான மதனகாமராஜனுக்கு உரியவள். அதனால் மந்திரிகுமாரன் விலகியே நின்றான். ஆனால் சிரித்த முகத்துடன் தன்னருகே வந்த இளவரசி அவளே விலகிச் செல்ல ஒரு வழி கண்டுபிடித்தான். புன்னகையுடன் அவளை பார்த்து, என் அன்பே, முதலில் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதற்கு பின் நாம் தூங்க செல்லலாம்னு சொன்னான். அதுக்கு ஒத்துக்கிட்ட இளவரசி தன்னோட இருக்கையிலே உட்கார்ந்துகிட்டா. புத்தி சாதுரியன் படுக்கையிலே அமர்ந்து கொண்டான். இயற்கையிலேயே எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி கதை சொல்லும் திறமை படைத்தவன் புத்தி சாதுரியன். அவன் கதை சொல்ல ஆரம்பிச்சான். இதோட மதனகாமராஜன் கதைகளோட முன்னுரை முடிஞ்சிருச்சு. அடுத்த பதிவுல மந்திரிகுமாரன் என்ன கதை சொன்னாங்கிறத பாப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வி. நன்றி, வணக்கம்.